ஆண்டவர்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒருத்தனை புடிச்சிட்டா ஆண்டவருக்கு அவர் ஆசீர்வதிக்கிற மெத்தட் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே அப்படி இருக்கும். அப்படி அள்ளி விடுவாரு. வானத்தின் பலகனியை திறக்கிறாருன்னு இருக்குல்ல, இருதயத்துக்கு ஏற்றவனை கண்டுட்டாரு, கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் கணக்கே பார்க்க மாட்டார் நம்ம ஆண்டவர். சாலமோன் வந்து ஞானத்தை தான் கேட்டான். அந்த கேள்வி அவருக்கு என்னவாயிருச்சு? அந்த ஜெபம் பிடிச்சிருச்சு. உடனே சொல்றாரு, என்ன ஞானம் அதையும் கொடுக்குறேன், கேளாத ஐஸ்வர்யம் தரேன் வச்சுக்கோ அப்படிம்பாரு. ஆபிரகாம் கிட்ட கேட்பார், ஆபிரகாம், ஆண்டவரே இந்த தேசத்தை எனக்கு எப்போ தருவீங்க, எவ்வளவு தருவீங்க? உடனே ஆண்டவர் சொல்வார், தேசத்தின் நீளம் அகலம் எந்த மட்டுமோ அந்த மாதிரி நட அப்படிம்பார். அவர் எந்திரிச்சு கானானை நடப்பாரு. நடந்து முடிஞ்ச உடனே கர்த்தர் சொல்வாரு, எல்லையை நோட் பண்ணிக்க அப்படிம்பார். சரி ஆண்டவர், என்ன எல்லை? ஐபிராத் நதி முதல் கொண்டு எகிப்தின் நதி வரைக்கும். இவர் எங்க இருக்கிறார் தெரியுமா? இஸ்ரவேல்ல இருக்கிறார், கானானுக்குள்ள. கானான்ல எவ்வளவு நடந்தோ அதான தரணும், அதான மெத்தடு. கொடுக்கும்போது எப்படி கொடுப்பார் தெரியுமா? 13ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் ரெண்டுல இருக்கும். நீங்க அப்புறம் வாசித்து பாருங்க. ஆதியாகமத்துல ஆண்டவர் சொல்வாரு, ஐபிராத் நதி முதல் கொண்டு எகிப்தின் நதி வரைக்கும் அள்ளி கொடுக்குறாரு. ஈராக்கை எடுத்துக்கோ, சிரியா எடுத்துக்கோ, லெபனான் எடுத்துக்கோ, இந்த பக்கம் ஈஜிப்ட பாதி எடுத்துக்க. ஆண்டவரே கானான் தானே நடந்த வச்சுக்க. அதான் நம்ம ஆண்டவர். ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார்னா இடம் கொண்டு போகாத மட்டுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆசீர்வதிப்பார். இப்போ அந்த தேவன் அப்படிதான் இருக்கிறார்.